நடிகை லக்ஷ்மி மேனன் தலைமறைவாகிட்டாங்க அப்படிங்கிற செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. கும்கி, சுந்தரபாண்டியன், கொம்பன், ரெக்கன்னு பல படங்கள்ல நடிச்சவங்க தான் நம்ம லக்ஷ்மி மேனன். ஐடி ஊழியர் கடத்தப்பட்ட வழக்குல நடிகை லட்சுமி மேனன் கிட்ட விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டிருந்த நிலையில தலைமறைவாகி இருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. மதுபான பார்ல ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து ஐடி ஊழியர் தாக்கப்பட்டதாகவும் கடத்தப்பட்டதாகவும் நடிகை லட்சுமி மேனன் அக்கடத்தல் கும்பலை சேர்ந்தவர் என்றும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரை தொடர்ந்து ஐடி ஊழியரை கடத்திய கும்பலை சேர்ந்து மிதுன், அனீஷ் மற்றும் சோனா மோல் ஆகியோரை போலீசார் ஏற்கனவே கைது செஞ்சிருக்காங்க. ஆனா நடிகை லட்சுமி மேனன் மட்டும் இப்போ தலைமறைவாக இருக்கிறதா செய்திகள் வெளிவந்திருக்கு. நடிகை லட்சுமி மேனன் கிட்ட போலீசார் விசாரணை நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில இந்த தகவலை அறிந்துதான் லட்சுமி மேனன் தலைமறைவாகி விட்டதாகவும் கூறப்படுது. 2011ஆம் ஆண்டு வினயன் இயக்குனர் ரகுவின் டேஸ் வந்தம் ரசியா அப்படிங்கிற படத்தின் மூலமா அறிமுகமானவங்க தான் லட்சுமி மேனன். அதுக்கப்புறம் தமிழ் உலகிலையும் ரொம்ப பிஸியான ஒரு ஹீரோயினாவே அவங்க நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க திரைப்படங்கள்லையும் அதிகமா நடிக்கிறது இல்ல. அந்த காரணமா கூட அவங்க ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்திருக்கலாம், அதனால மதுவுக்கு அடிமையாக இருக்கலாம் அப்படிங்கிற செய்தியை ரசிகர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தலைமறைவாகி இருக்கிறது இப்போ போலீசார் மத்தியில பரபரப்பாகி இருக்கு.